சென்னா மசாலா பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல வந்து 8 மணி நேரம் முன்னாடி நைட்டே வந்து கொத்துக்கல்லையை ஊற வச்சிடணும். நைட்டு ஃபுல்லாக ஊறிச்சுனா தான் நல்லா வேகும். அதுக்கப்புறம் ஒரு 6-7 விசில் விடுங்க. காலையில் குக்கரில் வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அது விசில் விட்டு அந்த தண்ணியை கொட்ட வேண்டாம். அது வந்து அதில் தான் சத்தெல்லாம் இருக்கும். அதனால் அந்த தண்ணியோடு அப்படியே வச்சுக்கோங்க. குக்கரில் வேக வச்சு அது தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம வந்து மசாலா என்னென்ன அரைக்க போகிறோம்னாக்கா, வெங்காயம் முதல்ல வந்து எண்ணெயை ஊற்றி வெங்காயம் போட்டுக்கணும். அதோட தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் தான் நல்லா வதங்கும், இந்த பச்சை வாடை எல்லாம் போகும். அதுக்காக தான். அப்புறம் இஞ்சி வந்து 2 துண்டு, 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா என்னென்ன போடணுன்னா, மிளகாத்தூள், ஜீரகப்பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, அப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொரியாண்டர் பவுடர், அதாவது கொத்தமல்லி பவுடர், இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாடை போகணும். ஆனால் கருகை மட்டும் விட்றாதீங்க. கருகினா நல்லா இருக்காது சென்னா மசாலா. அதனால் சிம்மில் வச்சே வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் விட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இது அப்புறம் வதக்கி முடித்தோடனே ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுட்டுறணும். இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணணும்னா, மாவு பூரிக்கு பிசைஞ்சு வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோன்னா இங்கே வந்து எண்ணெயை வச்சு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலையை போட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதியும் நம்ம கொட்டிடணுங்க. இதெல்லாம் நல்லா இது பொரிஞ்ச உடனே கொட்டிட்டு தண்ணி வேணுங்கிற அளவு கொட்டின்ட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. இதுக்கு அரைச்சி இது பண்ணதுனால கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்னாவை தண்ணியோடு தான் தூக்கி போடணும். இதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். வதக்கும் போது சென்னாலையும் உப்பு போட்டதுனால நீங்கள் வந்து நடுவில் இப்போ உப்பெல்லாம் போட வேண்டாம். நல்லா கொதித்த உடனே நல்ல வாசனை வருங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு சூப்பராக சென்னா மசாலா ரெடி ஆகிடுத்து. இறக்க வேண்டியதான். இதுக்கு அப்புறம் நம்ம பூரியை செஞ்சு சாப்பிட வேண்டியதான். சென்னா மசாலா தொட்டு எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.